விஜயநகரப் பேரரசர் கிருஷ்ணதேவராயருக்கு தெனாலி ராமனின் அறிவைச் சோதிப்பதில் எப்போதும் ஒரு அலாதி பிரியம். அதேபோல் அரசவையில் இருந்த மற்ற அமைச்சர்கள் ராமன் மீது பொறாமை கொண்டு அவரைச் சிக்க வைக்க ஏதாவது ஒரு வழியை தேடிக்கொண்டே இருப்பார்கள். ஒரு நாள் அரசவையில் கிருஷ்ணதேவராயர் ஒரு விசித்திரமான அறிவிப்பை வெளியிட்டார். ராமன் அவர்களே, நம் நாட்டில் மழை பொய்த்து போய்விட்டது. நீர்நிலைகள் வறண்டு வருகின்றன. இதற்கு பரிகாரமாக நம் அரண்மனை தோட்டத்தில் உள்ள ராஜ கிணற்றுக்கும் உங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்கும் துளசி செடிக்கும் திருமணம் செய்து வைக்க முடிவு செய்துள்ளேன். இது நடந்தால் வான் மழை பொழியும் என ஜோதிடர்கள் கூறுகிறார்கள். இதற்கு நீங்கள் சம்மதிக்க வேண்டும் என்றார். அரசவை அமைச்சர்கள் அனைவரும் சிரிப்பை அடக்கிக் கொண்டனர். ஒரு உயிருள்ள செடிக்கும் உயிரற்ற கிணற்றுக்கும் எப்படி திருமணம் நடக்கும்? ராமன் எப்படி இதிலிருந்து தப்பிக்கப் போகிறான் என அனைவரும் ஆவலுடன் பார்த்தனர். தெனாலி ராமன் சிறிதும் பதற்றமடையவில்லை. அவர் எழுந்து நின்று, மன்னா, இது மிகச் சிறந்த யோசனை. நாட்டின் நலனுக்காக என் வீட்டு துளசிச் செடியை தாரை வார்த்து கொடுக்க நான் தயார். திருமண ஏற்பாடுகளை இப்போதே தொடங்கலாம் என்றார். அரசர் ஆச்சரியமடைந்தார். அப்படியானால் நாளை காலையே சுப முகூர்த்தத்தில் திருமணம் நடக்கட்டும் என்றார். ராமன் தொடர்ந்தார், நிச்சயமாக மன்னா. ஆனால் ஒரு சிறிய மரபு இருக்கிறது. திருமணத்திற்கு முன் மாப்பிள்ளை வீட்டார் பெண் வீட்டுக்கு வந்து பெண் பார்க்க வேண்டுமல்லவா? எனவே தங்கள் அரண்மனையில் உள்ள மாப்பிள்ளையான ராஜக்கிணறு இன்று மாலை என் வீட்டுக்கு வந்து என் வீட்டு துளசிச் செடியை பெண் பார்த்துச் செல்ல வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை தாங்கள் செய்ய வேண்டும் என்றார். இதைக் கேட்டதும் அரசவை நிசப்தமானது. அரசர் திகைத்துப் போய், ராமா, என்ன உளறுகிறாய்? ஒரு கிணறு எப்படி ஓரிடத்திலிருந்து நகர்ந்து உன் வீட்டிற்கு வரும்? அது சாத்தியமா என்று கேட்டார். தெனாலி ராமன் புன்னகையுடன் சொன்னார், மன்னா, ஒரு கிணறு நகர்ந்து வர முடியாது என்பது உண்மையானால் ஒரு செடிக்கும் கிணற்றுக்கும் திருமணம் நடக்கும் என்பதும் சாத்தியமில்லாத ஒன்றுதானே? மழையை வரவழைக்க நாம் ஏரி குளங்களை தூர்வார வேண்டுமே தவிர இப்படிப்பட்ட விசித்திரமான காரியங்களைச் செய்யக்கூடாது என்பதை தாங்கள் உணர வேண்டும் என்பதற்காகவே அப்படிச் சொன்னேன். தன்னுடைய கோரிக்கையில் இருந்த அறியாமையை தெனாலி ராமன் மிக அழகாகச் சுட்டிக் காட்டியதை எண்ணி கிருஷ்ணதேவராயர் பெருமிதம் கொண்டார். ராமனின் அறிவை பாராட்டி அவருக்கு பொற்காசுகளை பரிசாக வழங்கினார். நீதி: அறிவற்ற செயல்களைச் செய்யச் சொல்பவர்களுக்கு அதே வழியில் பதில் அளித்து உண்மையை உணர வைக்க வேண்டும்.